ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பெரிய கத்திரிக்காயை வச்சு தாங்க நம்ம சப்பாத்திக்கு ஒரு கிரேவி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தீயில எல்லாம் சுட்டெடுக்கிறதுக்கு இந்த கம்பி பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு இந்த பெரிய கத்திரிக்காயை அது மேலே வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு நாலா பக்கம் சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு எடுத்து அதை நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு எரிச்சிங்கன்னா மேலே மட்டும் கருகீரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வெந்துருச்சுன்னா அதுவே தோல் விட்டு வரும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உள்ளே வெந்துருச்சுன்னு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு உள்ளே குத்தி பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ சூடு ஆறிடுச்சு. நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதனோட தோல் மேலே இருக்க தோலையெல்லாம் பிரிச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொலன்னு வெந்திருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் தக்காளி. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி சூடானோடனே தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை நம்ம இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது, கிரேவி மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காயை வேக வச்சு தான் போட்டிருக்கோம், அதனால் ஒரு கொதி வந்தாவே போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதையே இது கூட சேர்ந்து கலந்துக்கலாம். நம்ம எப்பவுமே சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு, பன்னீர், காளான் அந்த மாதிரி தான் கிரேவியாக வச்சு சாப்பிடுவோம். பெரிய கத்திரிக்காயில் இந்த மாதிரி கிரேவியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்திக்கு தேவையான கத்திரிக்காய் வித் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா பாய். கமெண்ட் பண்ணனும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.